உங்ககிட்ட ஒன்று சொல்லுக்கா. என்ன சொல்றது? மயிலோட அண்ணன் என்னை லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறாங்க்கா. மயிலாடி மயிலுக்காக தான் பார்க்குறேன். இருந்தாலும் பிடிச்சி நான் அவனை திட்டேன். அவங்க மயிலுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்பட வேண்டிய. என்ன பண்ணுறது இப்படி பண்ணுறாங்களே? ஆண்டி 10 நாள் ஆகுதுயா? ஏய் நான் பார்த்து 10 நாள் ஆகுதுடா. ஏய் நான் பார்த்து 15 நாள் ஆகுது. ஏய் ரெண்டு ஒன்று தான்டா. அப்படின்றா? சரி ஊத்து. பார்த்து 15 நாள். கேடா கேடா. பாண்டி இருப்பான், போய் கேட்கலாம். அண்ணா பாண்டி பார்த்தீங்களா? அத்தாம பிரச்சனையே போயிட்டு இருக்குது. ஏமா நீ தான் பார்த்தியம்மா அவனே? நாங்கள் பார்த்தா உங்களையா கேட்க போகிறோம். என்னம்மா தாண்டா ரோடு. ரோடு வாடா அம்மா ரோடு தெரியாம வாடாடி. நம்மளாம் நான் பார்த்து நிறுத்து. அவனை பல்ல இழுச்சிட்டே வரான். டே வாடாங்க என்ன ஏரியாவா கோட்டை புறப்புறம் எடுத்துடா. வழி வாரி பண்ணிட்டு வண்டிங்களாடா? வழி வாரி மாறி எடுத்தீங்களா? டேய் போடா. பக்கத்து ஊருண்ணா ஊர் மாதிரி விட்டு மாடா. அப்படியா அப்பயே நான் சொன்னேன்டா. ஐயோ டேய் எந்த ஊர்? நான் பக்கத்து ஊருண்ணா. பக்கத்து ஊரா? தெளிவா நில்லு. எனக்கு ஒரு பொண்ணு வேணும். இந்த தோட்டம் இந்த பங்களா பின்னாடி இருந்தது. அதானா? எல்லாத்துக்கும் நான் தான் சொந்தக்காரன். புரியுதா? என்ன ஆட்டாதரா. ஒரு பொண்ணு வேணும். உங்கள் ஏரியாவில் இருந்தால் பார்த்து சொல்லு. ரைட்டா? இருக்குதா? குடும்பத்துக்கு அந்த மாதிரி பொண்ணு தான் போதும். சரி வழி இப்படி தான் போங்க. இதில் நல்ல வழி இல்லை. அவருங்க பார்த்தா பெரிய பணக்காரன் இருக்குது. வீடு கிடைக்கும் சொல்லுவாங்க ஓகேவா? ஆனால் ட்ரெயினுக்கு பணம் பல்காக இருக்குது. ஓகேவா? எப்படியோ ஒன்று அந்த மயிலுக்குள்ளையை பிடிச்சி அவன் தலையில் கட்டி வச்சிடலாம். நாம் அவனை வச்சு நம்ம வண்டி ஓட்டிக்கலாம். ஓகேவா? அதுதான் கரெக்டாக இருக்கு. சட்டை போடுறான். மயிலோட ஃப்ரெண்டுக்கு வராங்கடா. அவங்களுக்கு பிடிச்சி வச்சுக்க அந்த பொண்ணை பிடிச்சிடலாம். ஓகேவா? சட்டை போடுறான். போடுறான். பண்ணலாமா? நீங்கள் மயிலோட ஃப்ரெண்டு தான் நீங்கள்? ஆமாம், எனக்கு ஒரு வரவன் வந்துக்குதுமா. நல்லா வந்து பணக்கார ஆளு தான். நல்லா வசதி சுத்தம் பல்காக இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு வரம் வந்து கேட்டு பார்க்கலான்னு பார்க்குறேன் நான். ஏன்னா அவங்க பாண்டிட்டு பேசலாம் பார்த்தா எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. நீங்கள் என்ன கேட்டு பார்க்குறீங்களா? கேட்டு சொல்கிறீங்களா? கேட்டு சொல்லுங்கள், முடிவு பண்ணுங்கள். சரி கேளுங்கக்கா. சரிப்பா. அம்மா இந்த மருது இருக்கிறாங்க இல்லைம்மா, இந்த காட்டுக்கு அவங்க எப்படி நல்லவங்களா? எப்படி நல்லவங்கம்மா? சரிம்மா, ஒரு பொண்ணு இருக்கு, அதான் கொடுக்கலான்ட்டு. தந்திரமா கொடு. நெஞ்சாளரி மாட்டா என் பேர் பாரு. எங்கள் வீட்டுக்காரு 20-30 வருஷம் வச்சுட்டு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. அப்பயுமே நான் இருந்து கூட அவங்களா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. யாரும் எங்கள் வீட்டுக்காரு. சரிம்மா, சரி நீங்க தைரியமா சொல்கிறோம். சரி நாங்கள் பொண்ணு கொடுக்கலான்னு இருக்கிறோம். அதுவே விசாரிச்சு வந்தோம். விட்றோம். சரிம்மா, தைரியமா கொடு. தாய் சொல்லிட்டா இல்லையா? பயிரோம். சரிம்மா. அப்பா தேவி நில்லுடி, வரேன். உன்கிட்ட ஒன்று பேசணும். நில்லு தேவி. நீ சொல்லுமா, என்னை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லைம்மா, இல்லை நானும் எல்லாத்துக்கிட்டையும் ஊருக்குள்ள கேட்டேன். எல்லாம் தெரிஞ்சு விசாரிச்சுட்டேன். அவங்கெல்லாம் தெரியாதுன்னு தான் சொல்கிறாங்க. சரி பார்த்துக்கலாம், விடு, எங்கே தேடி பார்த்துக்கலாம். அழுவாது மயில் அழுவாத, பார்த்துக்கலாம். ஒரு வரம்னு கிடச்சிருக்கு. அண்ணனையே நினச்சிட்டு இருக்காது மயில். அண்ணன் தான் நம்பி இருந்தேன். நட்டாத்துல விட்ட மாதிரி விட்டுட்டு போயிடுச்சு தேவி. நான் என்ன பண்ண முடியும் சொல்லு. போக வேண்டியதுதான் தேவி. அதே மாதிரி ஒரு நல்லா கிடைக்கும். உடனே இல்லை தேவி, என்னை நம்பி யார் தேவி கல்யாணம் பண்ணிக்குவாங்க? என்ன வச்சிருக்கேன்? எதுவும் இல்லை.
சரி விடுது, அப்படி மனசு கஷ்டப்படாது, நல்லா இருக்கு பார்த்துக்கலாம். அன்னைக்கு வந்தெல்லாம் சொன்னாங்கல்ல, நான் மருதுன்னு ஒரு காட்டுக்காரங்க சொன்னாங்க, அந்த அம்மா ஒருத்தர் சொன்னாங்க, நான் கேட்டிருக்கிறேன், விசாரிச்சுட்டேன். அவங்க நல்லவங்க தான், நான் எல்லாமே பார்த்து விசாரிச்சுட்டேன். தேவி, என்னால் என்ன வச்சுருக்கேன்? கல்யாணம் பண்ணுற அளவுக்கு எனக்கு என்ன வச்சிருக்கு சொல்லி பார்க்கலாம். அதெல்லாம் அப்படி தான் தேவி இருக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம் தேவி. அவங்களும் பரவாயில்ல, காட்டுக்காரங்களும் பரவாயில்ல. அதெல்லாம் கல்யாணம் பண்ணால் சரியாக போயிடும். நம்மளுக்குன்னு ஒன்று வேணும் இல்லை மயில கடைசி வரைக்கும். அண்ணனே நினச்சிட்டு இருந்தால் எப்படி ஆகுறது? அண்ணன் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு நடுத்தெருவில் விட்டுட்டு அது ஒரு நேரம் போக வேண்டியது, பேசலாமா இல்லை, நீ எதுக்கு அழாத. நீங்கள் அது ஒரு நேரம் போக வேண்டியதுதான். இப்போ நல்ல வரம் கிடச்சிருக்கு, நீங்கள் கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள். இல்லை வேணாம் விடு தேவி. இல்லை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நல்ல இடம் பார்த்துக்கலாம், கவலைப்படாதீங்க. அதெல்லாம் இப்போ கல்யாணம் பண்ணினா சரியாக போயிடும். நகை போடுற அளவுக்குலாம் எனக்கு வசதி அதெல்லாம் அவங்க எல்லாம் எதுவும் வேணான்ட்டாங்க. பொண்ணு மட்டும் எங்களுக்கு நல்ல முறையாக இருந்த வீட்டுக்கு வந்து நல்லா இருந்துட்டா போதும். நான் யோசிச்சு சொல்கிறேன்ப்பா. அப்படியெல்லாம் சொல்லாது மயிலே. அதெல்லாம் கல்யாணம் பண்ணா சரியா போயிடும். அது உங்களுக்கு நல்ல நேரம் தான், அண்ணனும் வந்து சேர்ந்துக்குவாங்க. நீ சரின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அமைச்சு கொடுக்கணும்ல, அப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எதுக்கு இருக்கோம். நீ சரின்னு சொன்னால் நாங்கள் கேட்டு வந்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன். சரி, உங்களுக்கு எது சரிங்கிறத செய்து. சரி சரி. வேறு காரு வரணும். யாருப்பா? இந்த சொன்ன நம்ம பொண்ணு வாங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க. வீட்டு சாவி பண்ணையை இப்போ எடுத்துகிட்டு போயிட்டான். கொஞ்சம் 10 நிமிஷம் ஆகட்டும், வரட்டும். வந்து சொல்லுங்கள். பொண்ணு கொடுக்கலான்னு தான் பார்த்துட்டு போனாங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு போனாங்க. அப்படியா? இதெல்லாம் நம்ம வீடு தான். வீடு திறக்க முடியாது, பண்ணையை எடுத்துகிட்டு போயிட்டான். நான் இப்போ வெளியில் போயிட்டு இப்போ தான் வந்தேன். அவன் இன்னும் வரல, வருவான் இப்போ. சரி, இந்த காடெல்லாம் நம்மளுதுங்களா? அப்போ தோட்டம் தோற பூரா நம்மளுக்கு தாம்மா. வீடு ஃபுல்லாக நம்மளுக்கு தான். வேற எதுவும் வேலை செய்கிறீங்களா இல்லை காடோடு செய்கிறீங்களா? காரோட இப்போ பயன்ஸ் பண்ணுறேன், இல்லை எஸ்டேட் பண்ணுறேன், பண்ணிட்டு வரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன, ஒரு நல்ல பொண்ணாக இருந்துச்சா போதும். நான் மட்டும்தான், அப்பா அம்மா இல்லை, இறந்துட்டாங்க. பொண்ணு இல்லைங்களா? பொண்ணு இல்லை, நான் மட்டும் தான் ஓடிட்டேன். உங்கள் மயில் கொடுத்த நல்லா பார்த்துக்குவீங்களா? சூப்பராக பார்த்துக்குவேன். ஏன்னா அண்ணன் ஏற்கனவே அவங்க அண்ணாரும் ஓடி போயிட்டான். பொண்ணு உங்களை நம்பி தான் கொடுக்குறோம். அப்படியா? சொல்லியிருப்பாங்களே. புரோகர்லாம் யாரும் சொன்னாங்க, 2 தம்பி தான் சொன்னாங்க. சொன்னியப்பா? வந்து நல்லா பார்த்துக்கலாம். அப்படியா? எவ்வளோ விசாரிச்சு பாருங்க, நம்மளை பற்றி எவ்வளோ விசாரிச்சு பாருங்க, எந்த தப்பும் வராது. நீங்கள் சொன்னவொன்னே கேட்டதான் எங்கள்கிட்ட கேட்டேன். நான் இந்த மாதிரி மயில் பொண்ணு இருக்குது பாருங்கன்னு சொன்னேன். இவங்க பார்த்துட்டு ஓகே நாங்கள் கேட்டோம், அவங்க சொன்னாங்க. சரி, நாமளும் மாப்பிள்ளை பார்த்துட்டு வீடெல்லாம் பார்த்துட்டு போகலான்ட்டு நாங்கள் வந்தோம். நம்பி கொடுக்கலாமா? நம்பி கொடுக்கலாம், நல்லபடியாக வச்சுருப்பேன் நான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு அதான் வேணும், நல்லபடியாக வச்சிருக்கிறத பார்த்துக்கிட்டு தான் வேணும். ஓகேங்களா? சரிங்க, போயிட்டு பொண்ணு போய் பார்க்கலாம். பார்த்துட்டு பொண்ணுக்கிட்ட பேசி பொண்ணுகிட்ட கேளுங்க, பொண்ணுக்கு சம்மந்தம் பண்ணிக்கிறேன் நான். ஒரு பவுன் போட வேண்டாம், ஒரு நகை போட வேண்டாம், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏன்ட்ட இல்லாத சொத்து எதுவுமே எல்லாமே ஏன்ட்ட இருக்குது. அதான் சொன்னாங்க, எனக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. பொண்ணு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்டாக சொல்லி எல்லாம் காட்டக்கூடாது. சொல்லி காட்டுறது யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருக்கிறேன். நான் சொல்லி காட்ட மாட்டேன். நீங்களே கேட்கல இல்ல? நான் கேட்க மாட்டேன். அவங்க அம்மா வீட்டுல நீங்க என்ன கொண்டு இந்த வந்து வீட்டுக்கு அவன் தான் எஜமானி வந்துட்டாக்கா. உங்களை நம்பி தான் பொண்ணு கொடுக்குறோம். கொடுங்க பார்த்து வரேன் நான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நாங்கள் பொண்ணுக்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறோம். சரி இருங்க, பண்ணையார் வந்துடுவாரு. சரி, வந்தா சொல்லுங்க, பரவாயில்ல, நாங்கள் இன்னொரு நாளைக்கு வரோம். சரி, நீங்கள் சொல்லுங்க. இந்த பண்ணையாரம் போயிருக்கிறான், சாய் எடுத்துட்டு போயிருக்கிறான். நானும் இப்போ வீட்டில் அப்படி போயிட்டு நானும் கூட்டிகிட்டு இருக்கிறேன். அவன் வந்தால் தான் இதாக இருக்கும். போய் டீ சாப்பிட்டு போனாருங்க. சரி, பரவாயில்ல, விடுங்க, நாங்கள் இன்னொரு நாளைக்கு வரோம். தம்பி டீ சாப்பிட்டு போங்கப்பா. அவங்க பார்க்கணும்னு சொன்னாங்க, வீடு பார்க்கறாங்க, தோட்டத்தை பார்க்கறாங்க. அதனால நேரில் கூட்டு வந்து காட்டிட்டு இல்லையா, அதனால சரி நாங்கள் பொண்ணுக்கிட்ட பொண்ணு பிடிச்சதா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நாங்கள் பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இன்னொரு நாளைக்கு வரோம். அது கேட்டு சொல்லுங்க. சரி. சரி சரி.
மயிலே மாப்பிள்ளை சம்மந்தமா வச்சுருக்கா கல்யாணம் பண்ணிக்கிறியா? அண்ணாவும் நம்மளுக்கு சரியில்லை, அதனால் மாப்பிள்ளையும் நல்ல மாப்பிள்ளை நாங்களும் விசாரிச்சு பார்த்துட்டோம். பரவாயில்ல, இடம் காடு வீடெல்லாம் பரவாயில்ல, நல்லா பார்த்துக்கணும் அவங்களும் சொல்லிட்டாங்க. நகைலாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அதெல்லாம் அண்ணனை பற்றி எதுவும் எந்த நகையும் வேண்டாம்மா, நம்மளே பார்த்து வரேன். என்னம்மா எனக்கு கட்டி சம்மதம் உனக்கு பிடிச்சிருக்குதா? அதெல்லாம் மனசில் எதுவும் நினைக்காது. மயில அப்புறம் அவங்களே தோடெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரியே பார்த்துக்குவாங்க. காலைல மெட்டிலாம் போட்டு ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க, நல்லபடியாக பொண்ணை பார்த்துக்காங்க. அவங்க அண்ணனே இல்லை, நல்ல மாதிரி பார்த்து பார்த்துக்காங்க. சரி போயிட்டு வாங்க. பத்திரமா பார்த்துக்கோங்க. அழுவார் மயில் சரி